ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்ளிகேஷன் இன்னும் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரி, அப்ளிகேஷன் இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஸோ அதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஜிசி நெட்டுங்கிறது இது ஒரு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஒரு கேண்டிடேட் பிஹெச்டி, ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட். இதில் மொத்தமாக 2 பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் எல்லாருக்கும் காமனானது, 50 கொஷின்ஸ் இருக்கும். செகண்ட் பேப்பர் அவங்கவுங்களோட டிசிப்ளினை பொறுத்து இருக்கும். ஸோ இதில் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 2 மார்க்ஸ். அண்ட் இதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தோன்னா 10 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் டீச்சிங் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூடில் டீச்சர் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், ப்ராசஸஸ்லாம் பார்ப்போம். ரிசர்ச் ஆப்டிடியூட் நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ ரிசர்ச்னால் என்ன, அதோட டைப்ஸ், ஹைபாத்திசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். அது மாதிரி தான். கம்யூனிகேஷனில் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதில் இருக்க மற்ற டாபிக்ஸ் எல்லாம் வரும். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு பார்க்குறப்ப நம்பர் சீரீஸு, டிஸ்டன்ஸ், ஸ்பீட் சம்ஸ், அந்த மாதிரி. லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆல்ஃபபெட் சீரீஸ், அப்புறம் மற்ற மைண்ட் கேம்ஸ், அந்த மாதிரி இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது இது சிமிலர் டு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான். ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, அது ஒரு பார் சார்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ சில கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், அதோட இன்புட்ஸ், அவுட்புட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இது ஃபுல்லாக நம்ம என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ என்ன அக்ரிமெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் பார்க்குறப்ப ஸோ முன்னாடி என்ன மாதிரியெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு, ஸோ மாடர்ன் இப்போ எப்படி இருக்குது, ஏன்ஷியன்ட் எப்படி இருந்துச்சு, மெடிவல் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எஜுகேஷனல் கமிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்குறதா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ கம்யூனிகேஷன் டாபிக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு லத்தின் வேர்டான கம்யூனிகேர்லேருந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா டு ஷேர் பப்ளிக்லி அண்ட் மேக் காமன். ஸோ நம்மளுக்கே தெரியும் கம்யூனிகேஷன் என்ன, ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம நம்மளோட ஐடியாஸோ ஃபீலிங்ஸோ ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுற ப்ராசஸ் தான் கம்யூனிகேஷன். ஒரு மெசேஜை பார்த்தோன்னா வேர்பலாகவோ இல்லை நான் வேர்பல் மீன்ஸ் மூலயமா நம்ம அடுத்தவங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணுறதா கம்யூனிகேஷன். எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனாக என்ன, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுது அதை தான் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டருங்கிறவரை சோர்ஸுன்னு சொல்லுவாங்க. இவர் தான் அந்த மெசேஜை இனிஷியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது யார், உங்கள் டீச்சர். இப்போ ஒருவே காலேஜ்னால் லெக்சரர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தரேன், அப்போ நான் தான் உங்களோட சென்டர். அண்ட் தென் மெசேஜுங்கிறது என்ன, நம்ம ஐடியா, இன்ஃபர்மேஷன். அந்த சென்டர் எதை நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரோ அதுதான் நம்மளோட மெசேஜாக இருக்கும். என்கோடிங் அவர் டேரெக்டாக கொடுக்க முடியாதனால அதை வேறு விதமாக டிரான்ஸ்மிட் பண்ணி தருவார். இப்போ கம்ப்யூட்டரில் மிஷின் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் மெசேஜை ஒரு சிம்பிளாக மாற்றி தரதான் என்கோடிங்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மீடியம்னா என்ன, ஒரு சேனல். ஸோ எது மூலியமாக இந்த இன்ஃபர்மேஷனில் ப்ராசஸ் ஆகுது அதை தான் மீடியம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த யூடியூப் சேனலுங்கிறது தான் ஒரு மீடியம். ரிசீவர், நீங்களாக தான் ரிசீவர். நான் கொடுக்குற மெசேஜை நீங்களாக ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. அதை உங்களுக்கு தான் நான் கன்வே பண்ணுறேன், நீங்கள் அதெல்லாம் கேப்ச் பண்ணிக்கிறீங்க. அதுதான் பார்த்தோன்னா ரிசீவருக்கு அடுத்து டீகோடிங். ஸோ நான் ஒரு என்கோட் பண்ணி அனுப்புனதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களே, அதுதான் டீகோடிங். லாஸ்ட்டு ஃபீட்பேக். ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கலாம், ஏதாவது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை இதை மாற்றுங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபீட்பேக் தரதா ஃபீட்பேக். ஸோ இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ் of a communication. 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். அது என்ன 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன்றது பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜூன் 2024 நடந்த ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னு தெரியும். அந்த எக்ஸாமில் இதெல்லாம் வந்துச்சு. இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் கிளியர். அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனோ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப கிளியரான அப்ஜெக்டிவ் இருக்கணும். அதுக்கு சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும். ஐடியாஸ் கிளியராகவும் அந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது கிளியர். செகண்ட் ஒன் கன்சைஸில் பார்த்தோன்னா ஃபில்லர் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். அது என்ன ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா
ஓகே, ஓ அப்படிலாம் இருக்கலாம், அப்படியா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மினிமல் கான்செப்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேர்ட் ஒன் கான்க்ரீட். கான்க்ரீட்டில் எப்படி இருக்கணும்னா அந்த மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ அந்த மெசேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரிசைஸாக, அக்யூரேட்டாக அண்ட் வெல் டைம்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஸோ எரர் ஃப்ரீயாக இருக்கணும். ரைட் லெவல் ஆஃப் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் த கோகரண்ட். ஸோ மெசேஜ் வந்து லாஜிக்கலாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கம்ப்ளீட். ஸோ ஆடியன்ஸ், நம்மளை நம்பி வந்திருக்க ஆடியன்ஸ்க்கு எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்கணும். கர்டிசியஸ். அதில் வந்து பார்த்தோன்னா மெசேஜ் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்கான்னு என்ஷியேட் பண்ணுறது. அதனால் டிப்ளமேட்டிக்னால் ரொம்ப ஸ்கில்டாக, பேஷனேட்டாக, ப்ரொஃபஷ்னலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சென்டர் வந்து அவர் பேசுகிறப்ப ரொம்ப பொலைட்டாக, ரிஃப்ளெக்டிவாக, ஃப்ரெண்ட்லி, பேஷனேட்டாக பேசணும். ஸோ டுடேயோட லாஸ்ட் டாபிக் 4S ஆஃப் கம்யூனிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட்னஸ். ஷார்ட்னஸ்னால் இப்போ 2 வேர்ட்ஸ்க்கு சேம் மீனிங்ஸ் இருக்கப்போ அது எதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து பார்த்தோன்னா அப்புக்கும் ஒரே அர்த்தம், அபோக்கு ஒரே அர்த்தம். ஸோ அப்பபோ அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு 2 வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப அந்த மெசேஜ் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்டராகவும் ரீச் ஆகும், எஃபெக்டிவாகவும் ரீச் ஆகும். அண்ட் தென் செகண்ட் ஒன் சிம்ப்ளிசிட்டி. அதாவது நம்மளுக்கே தெரியும் சிம்ப்ளிசிட்டினா என்னென்னு. ஸோ அந்த மெசேஜ் வந்து சிம்பிள் ஃபார்மில் இருக்கணும். போத் வேர்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுறப்ப ஸோ அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து சென்டரை பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் தான் வந்து மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த மெசேஜ் மேலே பிலீஃப் இருக்கணும். ஸோ அப்படி அவருக்கு பிலீஃப் இருந்தால் தான் அவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ தான் ரிசீவருக்கு வந்து அது ப்ராப்பராக போய் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது ஃபுல்லாக வந்து சென்டரை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டியில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜென்யூனாக இருக்கணும் சென்டர். அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுல ஜென்யூனாக இருக்கணும். ஸோ ஒரு சென்டர் ஜென்யூனாக இருக்கிறப்ப தான் ரிசீவருக்கு வந்து ஒரு சின்சியர் அப்ரோச் போய் ரீச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அஸ் யூஷுவல் ஸ்ட்ரென்த்தும் சின்சியர் ரெண்டும் சென்டரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்னையோட டாபிக் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய், தேங்க்யூ.